மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க, இல்லை கடை வாடகைக்கு இருக்கிறவங்க, இல்லை புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை தொழில் வச்சிருக்கவங்க, சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழு இருக்கக்கூடிய நபர்கள், இப்படியான நபர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் இது என்னன்னு கேளுங்க. அது என்ன அப்படின்னா, சென்னையில் துறைமுகம் தொகுதி, அதில் ரொம்பவும் பிரபலமான ஒரு சாலை ஒன்று இருக்குது, அது வால்டாக்ஸ். அந்த சாலையில் சுமார் ஒரு 30 கிரவுண்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடங்களில் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒருத்தர் வச்சிருக்காரு, இன்னொரு கேட்டரிங் வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களை கடந்த 1.5 மாசமாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த ஒரு பிரச்சனையை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னா, திமுக கவர்மெண்ட்னா என்ன, கவுன்சிலர்னா என்ன, போலீஸ் என்னவா இருக்கு, சென்னையை எப்படி மாற்றி வச்சிருக்காங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை என்ன மாதிரி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இதில் நமக்கு என்ன ஆபத்துன்ற விஷயம் உங்களுக்கு உணர முடியும். அது என்ன அப்படின்னா, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 35 வருஷம் 40 வருஷமாக இங்கே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இது என்ன பண்ணுறாங்க, ஒரு 40-30 பேர் கொண்டு உட்கார வைக்க வேண்டியது, இல்லை எப்போவுமே ஒரு 20-25 பேர் உட்கார வேண்டியது. அது உட்காரும்போது எப்படி கையில் ஆயுதம் கூட பெரிய ரவுடி மண்ணா கட்டிக்குவீங்க, ஆயுதத்தோடு உட்கார வேண்டியது. ஆயுதத்தோடு உட்கார்றது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் வேலை வைக்கிறாங்க பாருங்க, யார் அந்த கொடோனுக்கு ஓனர், அதுக்கு வேர் ஹவுஸ்க்கு ஓனர் உட்காந்துருக்கேன்னா அவன் பேச்செல்லாம் கேட்கறதுல அடிச்சுட்டு உள்ளே போகிறது, உள்ளே போய் உட்காருது. அங்கே வேலை பார்ப்பாலே அவனை பிடிச்சி அடிச்சு போய் டீ வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வா. என்ன புரியலடா, இது யார் வேண்டா, என்ன தொழிலாளர்கள் நீங்கள் பண்ணி இருக்கீங்கன்னு கேட்டால், அங்கே கூப்பிட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. யார் வெளியூருக்கு கட்ட பஞ்சாயத்தில் பண்ணுறது, ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டயத்துக்கு மேலே சிசிடிவி கேமரா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறது. என்னையே நீ ஃபோட்டோ எடுக்கிறியா, இது எல்லாம் கூலிப்படைன்னு வச்சுக்கோ. ஒரு கூலிப்படை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை, ஒரு நாளுக்கு நாள் வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் புரியாத நிலைமைக்கு போயிருக்குது. என்னதான் வேணும், ஏன்னா இது போலீஸ்ட்டு போனால் அந்த கதை வேற, அதில் அப்புறம் வர என்னதான்டா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், இடத்த நீ காலி பண்ணு. நீ இடத்த காலி பண்ணுறதுக்கு எந்த பைசா கேட்காம காலி பண்ணி ஓடி போயிடும், இவ்வளோதான். நீ ஓடி போனா உன்னையும் காலி பண்ணிடுவேன், தொழில் நடத்த விட மாட்டேன். அந்த இடத்துல அவங்க லீஸுக்கு இருக்காங்க, லீஸ் டாக்குமெண்ட் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் ஒன்று கேன்சல் ஆகிடும், இல்லை லீஸ் டாக்குமெண்ட் என்னவோ என்ன அமௌண்ட் வாங்களோ அதை கொடுத்து ப்ராப்பராக காலி பண்ண சொல்லிக்கணும். இதுதான் நடக்கணும் இல்லையா? இதெல்லாம் சென்னையில் நடக்காது. ஏன் நான் வாடகைக்கு இருப்போர், வாடகைக்கு இருக்க முயற்சிப்போர், இல்லை வாடகைக்கு வீடு தேடுவோர், இல்லை கடை தேடுவோர், இல்லை புதிதாக இங்கே பிஸ்னஸ் போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுதான் சென்னையோட நிதர்சனமான உண்மை. காலி பண்ணுறதுக்கு அந்த லேண்ட் ஓனர்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. இவங்களுக்கு பிடிச்ச ஆள் யாராவது வந்துச்சா வச்சுக்கிறேன், தம்பி அந்த இடத்த போட்டு பிடிச்சி கொடுக்கணும்னு வச்சுக்கிறேன், அவங்கள்ட்ட 10 லட்சம் வாங்கிட்டு அந்த லேண்டு ஓனரையும் மிரட்டுவாங்க, ஒன்றையும் காலி பண்ண வைப்பாங்க. அந்த காலி பண்ணுறதுல என்ன வேலையில காலி பண்ணுறான்றதான் விஷயம். 10-15 ரவுடி பேரை உள்ள ஓட உட்கார வச்சு தினமும் தண்ணி அடித்து உள்ள இருக்க சிசிடிவி கேமராவை உடைச்சு அங்கே வேலை பார்க்குற அவங்களோட ஆட்களை அடித்து நொறுக்கி, சாயந்தரமான தண்ணி அடிக்கிறதுக்கு எல்லா விஸ்கி பாட்டிலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அந்த கடைக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கிறது, அந்த வேர் ஹவுஸ்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறது, பக்கத்தில் மரம் இருக்குது அதை வெட்டி போடுறது, இது எல்லாம் தாண்டி நீ காலி வேலை பண்ண முடியாது அதெல்லாம் எடுத்துகிட்டு போடா அப்படி எடுத்துகிட்டு போனால் இதை கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இவ்வளோ பெரிய ரவுடித்தனத்தை பட்டப்பகலில் சென்னையுடைய மத்திய பகுதியில் ஒரு கும்பல் செய்யுது. அது கேட்க வேண்டிய பொறுப்பு எதுக்கு இருக்குது? காவல்துறை. காவல்துறையிட்ட போய் புகார் கொடுத்தா அங்கே தான் கதை இன்னும் போட்டு போகிறது. இதை பாருங்க, வந்து உட்கார்ந்துருக்க ஆளுகள்லாம் 2 கவுன்சிலரோட ஆளுகள். ஒரு கவுன்சிலரோட பேர் ராஜேஷ், இன்னொருத்தரோட பேர் ஆசாத். இந்த 2 கவுன்சிலர் முறையே ஒருத்தர் 57ஆவது வார்டோட கவுன்சிலர், இன்னொருத்தர் 60ஆவது வார்டோட கவுன்சிலர். இந்த 2 பேரும் யாரு கீழே வரா? வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு பக்திமானாவும் ஊருக்குள்ள வியாக்கியம் பேசிக்கிட்டு தான் ரொம்ப புனிதன் ஊருக்குள்ள நாடகம் போட்டுக்கிட்டு அமைச்சர் சேகர் பாபு. இந்த ஸ்னேக் பாபு கீழே கூட 2 கவுன்சிலர் வச்சுக்கோங்க. இந்த ஸ்னேக் பாபு அனுப்பின இந்த 2 கவுன்சிலரும் இங்கே ஆடுறாங்க. என்னன்னு, அந்த கடையை காலி பண்ணுறதுலையும் அந்த குடோனை காலி பண்ணுறதுலையும் இவங்க தான் ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. ஆளை அனுப்பி வச்சு அதை காலி போகணும், அந்த இடத்துல இவங்களுக்கு தோதா உடத்தை கொண்டு வரணும். இதுதான் இவங்களுக்கு எண்ணம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த கவுன்சிலர் சேட்டை இல்லையா, இப்போ ஆசாத்து ராஜேஷ் 2 மாதத்துக்கு முன்னுக்க இதே சேகர் பாபு கீழே இருக்கிற இன்னொரு கவுன்சிலரை பற்றி நானே போட்டிருக்கேன். சென்னைக்கு இருக்கிற எல்லா கவுன்சிலருமே சேகர் பாபுக்கு இருக்கிற அடியாட்கள், இல்லாட்டி வசூல் பண்ணி கொடுக்குற ஆட்கள் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த குறிப்பிட்ட காவல் நிலையங்களை இந்த பிரச்சனை வந்ததுமே பாதிக்கப்பட்ட நபர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. உங்களை மாதிரி நீங்களும் நினைப்பீங்க பிரச்சனை வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் முடிச்சுன்னு நினைப்பீங்க. அங்கே தான் இன்னொரு ட்விஸ்டே இருக்குது. அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்கா, கூப்பிட்டு இதை பாருங்கள், இந்த புகாரில் எடுபடாதுங்க, பாதி தான் 50% தான் அந்த கவுன்சிலர் பண்ணுறான், நீ இதெல்லாம் மேலே இருக்கிறவங்க பண்ணுறாங்க, நம்மளாலே ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்க. என்ன சினிமா படத்தில் வர மாதிரி இருக்கா? அது நிஜத்தில் காட்டியான் திமுக. உடனே இதெல்லாம் கட்டுக்கதை நினைக்கலாம். இது நடந்தது 1.5 மாதத்துக்கு முன்னாடி C3 போலீஸ் ஸ்டேஷன், துறைமுகம் பகுதியில். நீங்களே தேடுங்க. அந்த குறிப்பிட்ட இன்ஸ்பெக்டரோட பேர் ராஜரத்னம் பாண்டியன். அந்த இன்ஸ்பெக்டர் தான்
பாதிக்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ ரவுடி பயிலுக்கு உள்ளே வந்து கலாட்டா பண்ண கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைங்க 50% தான் இந்த 2 கவுன்சிலர், அதுக்கு மேலே இருக்குது தலை. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த புகார்லாம் எடுபடாது, நாங்களே விசாரிக்க போகிறதில்ல. இதுக்கு பேர் காவல்துறையா? இதையெல்லாம் பார்க்கும்போது நாக்கம் புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்க தோணுமா தோணாதா? இதோடைய துறையோட அமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்லுமா இல்லையா? வாய்ப்பே கிடையாது. இது கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அந்த கண்டுக்க போகிறதே கிடையாது. எவன் செத்தா என்ன, ஏன் கவுன்சிலர்னா அப்படி தாண்டா இருப்பான். 60 வருஷமா திமுக கவுன்சிலர் அப்படி தான் இருக்கேன், நீங்கள் ஓட்டு போட்டு தானே ஆகணும். இதுதான் அவங்களோட புத்தின்னு வச்சுக்கோங்க. எப்படி ஓட்டு வாங்கணும் எங்களுக்கும் தெரியும். சரி, இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்ன அப்படின்னா, ஒரு 60வது வார்டு ஒரு 57வது வார்டு 2 கவுன்சிலர் பண்ணுறத ஒரு பொது விஷயம் எனக்கு கிடையாது. திரும்ப சொல்கிறேன், திமுக ஒரு கவுன்சிலர் கூட உறுப்பினரானவன் கிடையாது, எல்லாம் அயோக்கிய ராஸ்கல்ஸ். அதுக்கு தான் நான் 3 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவங்களோட பேர் கல்யாணி. இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கல்யாணின்றவங்க ரிட்டையர்டு டீச்சர், கல்யாணம் ஆகலை, அதனால் குழந்தைகள் கிடையாது. அவங்க கூட பிறந்தவங்கள அவங்களாம் கொஞ்சம் தூரத்து போயிடுறாங்க. எனவே இவங்க மட்டும்தான் இவங்க வசிக்கிறாங்க. தன்னோட தாய் இறந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு நங்கநல்லூர் பகுதி, திரும்ப சொல்லுங்க நங்கநல்லூர், 2022 இந்த கல்யாணி இறந்து போகிறாங்க. இவங்க இறந்து போகும்போது இவங்க சாய்பாபாவுடைய பக்தர். அதுக்காக சாய்பாபாவுக்கு ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க சென்னைக்குள்ள. அதோட சேர்த்து 2 வீடு இருக்கு. இந்த 2 வீடும் இப்போ சாய்பாபா கோயிலுக்கு. இது எல்லாமே யார் நினைக்கிறீங்க? யார் திமுக காரன். திமுக காரன் பேர் கருணாகரன். கருணாகரன் பேருக்கு இந்த கருணாகரன் சொத்து எழுதுனது இல்லையா, இந்த ஆளுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டால் மார்ச் 2022 இறந்து போகிறாங்க கல்யாணி. அது ஒரு பிராமின் லேடி, அது இறந்து போகுது. அது இறந்து போனதுமே அந்த பணத்தை நான் தான் எரிப்பு வந்து நிற்கிறேன். எப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஏன்னா எனக்கு தான் அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் பார்த்துக்க சொல்லி. நீ யாரா? அதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 5 கிலோ கஞ்சா கேஸில் கைதானே. இவன் கையில் சாய்பாபா கோயிலை ஒப்படைச்சாங்க. எப்படி ஒரு கதை பாருங்க. அந்த சாய்பாபா கோயிலை இவரை கொடுத்து சொல்லிட்டு அவன் வரேன், அதுக்கு காவல்துறை ஒத்துழைக்குது. எப்படிப்பட்ட காவல்துறை புரிஞ்சுக்கோ. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாரோட நிலைமையும் இந்த கல்யாணியாக மாறும், இல்லாட்டி இந்த வியாபாரி நிலைமையாக மாறும். இவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஓட்டு போடுறதுனால. ஏன்னா அவன் போய் சொல்ல காவல்துறை எரிச்சுக்கோங்க. சூப்பர் காவல்துறை இருக்கலே, கீழ்த்தரமான கேவலமான அசிங்கமான காவல்துறை வச்சுக்கவே. வேற எந்த ஆட்சியிலும் கிடையாது, இந்த ஆட்சியில் தான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஸ்டாலின் வேற ஓரணியில் நாம் எது கொள்ளடிக்கிறதுக்கா, ஊருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கா, மக்களை உருட்டி விடுறதுக்கா? நான் கேட்குறேன், ஓரணியில் நீங்கள் அந்த அணியில் காவல்துறை பண்ணுறது அசிங்கமா இல்லை? நான் கேட்குறேன். இதெல்லாம் நானே ஆதாரம் தரேன், வெளியிட்டு இந்த நடவடிக்கை கிடையாது வச்சுக்கோங்க. அவன் போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் பற்றி விட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டான். அது எடுக்கும்போது அந்த சொத்து இருக்கு இல்லையா, அது எப்படியா மாற்றினாயின்னு வரும் இல்லையா. இந்த சொத்தை 2024 விற்கிற கொண்டு வராங்க. அங்கே தான் கூத்து நடக்குது. 2024 விற்கிற வெளியே கொண்டு வராங்க. அதை விற்கிறவன் யார் நினைக்கிறீங்க? கடவுள் நம்பிக்கையே இல்லாத இந்த சுபவீர பாண்டியன் ஒரு ஆள் சுற்றுறாங்க பாருங்க, அந்த ஆளோட அல்லக்கை தீக்கா கும்பல் அல்லக்கை. அவன் வந்து என்ன விற்கிறான், அந்த அம்மா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தாங்க. எது பவர் 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா 2022 இருந்து போச்சு, 2024 விற்பனை கொண்டு வர 3 மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்து சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. நான் கேட்குறேன், ஏன்னா கவர்மெண்ட்டாக நடத்துறீங்க, நீங்கள் ஆட்சியாக நடத்துறீங்க கேட்குறேன். கவுன்சிலர் கிடையாது, கவுன்சிலருக்கு லெஃப்ட் ஹேண்ட் இவன் பண்ணுறேன். இவனை வச்சு பண்ணுறது யார் நினைக்கிறீங்க? இதுக்கு சேகர் பாபு ஆட்கள் தான் பின்புலம். சேகர் பாபு கொஞ்சம் கூட துப்பே இல்லாமல் காய் வெட்டி போட்டு சுத்த வேலை செய்கிற. கடவுளே நீ நடிக்காத, ஊரில் பல பேரை பார்த்தாச்சு, உன் வரலாறு என்னன்னு ஊருக்கே தெரியும். காய் வெட்டி கட்டி திருநீர் பூசிட்டா நீ யோக்கியமா? நான் கேட்குறேன், ஊரில் பண்ணுற எல்லா அயோக்கிய பயிர்களும் உன் பேரை வச்சுக்கிறானுங்க, நீ பதில் சொல்லுன்றேன். இது துறைக்கு அமைச்சர் யாரு? இந்த துறைக்கு அமைச்சர் யாரு? காவல்துறைக்கு எம்.கே. ஸ்டாலின் பதில் சொல்லுங்கன்றேன். இதுதான் நமக்கு நிதர்சனமான உண்மை. நான் திரும்ப சொல்றேன், நீ எவ்வளோ பெரிய ஆதாரத்தை எடுத்துட்டு போனாலும் ஊருக்குள்ள எதுவும் நடக்காது. காவல்துறை கட்ட பஞ்சாயத்தோட தலைமையில் வச்சிருக்கானுங்க, கட்ட பஞ்சாயத்தை அவிழ்த்து விட்டுருக்கானுங்க உள்ள. இதுக்கு எல்லாத்துக்கும் பாசா நிற்கிறேன் கவுன்சிலர். ஒரு கவுன்சிலர் உருப்படி கிடையாது. சென்னைக்குள்ள மட்டும் அப்படி இருக்காங்க, வேற எல்லாம் இருக்காதுங்க. கடைசி அதையும் சொல்றேன், பதிவோட இறுதியை இதை முடிச்சிடறேன். இவங்க எப்படி இருக்காங்க, வந்தலேருந்து என்ன லட்சணத்தில் வாழ்றாங்க. மதுரைக்குள்ள ஒரு கவுன்சிலர், அவன் என்ன பண்றான், பேர் நன்னா, நல்லா பேர் வச்சிங்க. இவன் அந்த பகுதியிலுடைய முஸ்லிம் ஜமாத்தோட தலைவர். இந்த நன்னா என்ன பண்றான்ற விஷயமே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 54வது வார்டை சேர்ந்த நூர்ஜஹான் என்ன பண்றாங்க, வந்து எங்க ஏரியாவில் சமுதாய கூடம், அதாவது அந்த பகுதியில் ஏழை எலிகள்லாம் பயன்படுத்துறதுக்கு, கல்யாணமோ இல்லை காது குத்தோ ஏதோ நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம்னு குறைஞ்ச விலையில் அரசாங்கம் கட்டி கொடுக்கும். அதை பயன்படுத்திக்குவோன்னு. சரியா, பெரிய பெரிய கல்யாண மகள்லாம் பிடிக்க முடியாது, இதை பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன நிகழ்ச்சி நடத்திருக்கான்னு வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி ஒரு சமுதாய கூடத்தை கட்டுங்கன்னு அது மதுரை மாமன்றத்தில் கேட்குது. உடனே மேயர் நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பவே, அப்போ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லையா 1991 உங்கள் ஊரில் ஒரு சமுதாய கூடம் இருக்கின்றாங்க. அப்போ தான் தேடி போனால் அந்த சமுதாய கூடம் இதுவா சமுதாய கூடம் அது அதிர்ந்துட்டாங்க. ஏன் திமுக காரை உள்ள உட்காரிக்கேன் போய் என்னன்னு கேட்டால், வாடகை ஒரு நாளைக்கு 25 ரூபா, ஓகே, தண்ணி சார்ஜ் இவ்வளவு, ஓகே, எல்லாம் ஆயம் போடுங்க. நீ யாரா கேட்டா, நான் தான் ஓனரு, இபி பில் காமிச்சிருக்கேன், இபி பில்லாம் மாத்திக்கான், அது கவர்மெண்ட் சொத்து, எப்போ அனுபவிச்சிருக்க, கடந்த 10-15 வருஷம் நான் தான் இருக்கேன், சூப்பர்ரா, இவங்க தான் வரலாறு, திமுக இவங்க தான், திமுக கவுன்சிலர் தான் இவங்க தான், இவங்களுக்கு ஓட்டு போற பாரு, ஒவ்வொருத்தரும் ஓட்டு போற கை இருக்கு பாரு, கை எடுத்து பாரு, உனக்கே அருவருப்பா இருக்கும், எவன் செத்தா என்ன பொழைச்சா என்ன, இவங்க போய் ஓட்டு போறீங்க பாருங்க. ஒட்டு மொத்த 2025 இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் சென்னை. அந்த அளவுக்கு அந்த கல்யாண ரிட்டையர் ஆன டீச்சர் குழந்தைகள அந்த டீச்சர் இறந்து போய் இவங்க பண்ண ஆட்டம் இருக்கு பாரு, அந்த பாவத்துக்கே இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. இவங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் ஏதாவது உருப்படுமா?